பிக் பாஸ்ல இருந்து டாப் 5 கண்டஸ்டன்ட்டாக பவித்ரா அவர்கள் 4வது ஆளாக வெளியேறியிருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள பார்த்து அவங்க வீட்ல ரொம்பவே பயந்துருக்காங்களாம். ஏன்னா காலையில பாட்ட போட்டா டான்ஸ் ஆடணும். அதேபோல அவங்க எழுந்திருக்கணும்னு சொன்னா எழுந்திருக்கணும். இரவு நேரத்தில லைட் ஆஃப் பண்ணிட்டா தூங்கணும். இப்படி தான் தங்களுடைய ரொட்டீனாக பிக் பாஸ் வீட்ல 100 நாட்கள கடந்தும் பவித்ரா அவர்கள் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்ப அங்கேருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொட்டீன் லைஃப்ப ரன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காம். பிக் பாஸ் வீட்ல ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ வெளியில வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே அவங்க பழகுனதுனால இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாம். இதெல்லாம் பார்த்து அவங்க வீட்டில் ரொம்பவே வேதனைப்படுறாங்க. ஆனால் இதை மருத்துவரிடம் போய் நம்ம கேட்டோம்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா அவங்க பழகிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்டை வந்து ரொட்டீனாக எடுக்க சொல்லுவாங்க. தூக்கம் வரலைன்னா கூட ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பவித்ரா அவர்கள் நள்ளிரவில் இப்போ தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதோட நிறைய பேர் இதே போல் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாக தங்களுக்கு உடல் அளவுலையும் சரி மனதளவிலையும் சரி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்து வந்துட்டுருக்கோம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் விஷால் அவர்களுடைய நடிப்பில் சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் 12 ஆண்டுகள் கழித்து வெளியான திரைப்படம் தான் மதகஜராஜா. இந்த படத்தினுடைய ஓப்பனிங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது தெரியாமலேயே ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 10-11 நாட்கள்லையே 50 கோடிக்கும் மேலே வசூலாகியிருக்கான். இது கங்குவா படத்தையே ரொம்ப ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்ற வகையில் இந்த வசூல் அமைஞ்சிருக்கு. அதோட இந்த படத்தை ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. இப்போ ரசிகர்கள் இதை பார்த்து ரொம்பவே ரசிக்கட்டும் அப்படின்றதுக்காக ஓடிடி தளத்தில் கூட வெளியாகியிருக்கு. இதை படக்குழுவினர் தான் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ கூட அந்த படத்தினுடைய ப்ரிவியூக்காக வந்தப்போ விஷால் அவர்களினுடைய உடல் அளவில் ப்ரொமோஷன் அப்போ வந்தப்போ அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது அப்படின்லாம் பொருளை கிளப்பி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. விஷால் அவர்களுக்கு ஃபீவர் இருந்துச்சு, இப்போ சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னார் சுந்தர்சி. அதோட இந்த படத்துக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்றதையும் வெளிப்படையாக பேசியிருந்தார். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த படத்தை ரிலீஸ் செய்ய சொன்னதே விஷால் அவர்கள் தானா. சுந்தர்சி அவரிடம் அவ்வளவு அழுதம் கொடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த படம் படக்குழுவினரை எதிர்பார்க்காத அளவுக்கு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.